எல்லோருக்கும் வணக்கம். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை என்ற ஊரில் இருக்கிறது. இதை லக்ஷ்மி வனம் என்றும் அழைப்பார்கள். இது 108 திவ்ய தேசங்களில் 16வது திவ்ய தேசம். இத்தலத்திற்கு சப்த புண்ணிய க்ஷேத்திரம் என்ற பெயரும் இருக்கிறது. இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள், பத்ராவி பெருமாள் என்றும் அழைப்பார்கள். உற்சவர் பெரும் புறங்கடல் பெருமாள், தாயார் கண்ணமங்கை நாயகி அபிஷேகவல்லி, தல விருட்சம் மகிழமரம், தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி. இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார். இப்போது நாம் தல வரலாறை பார்ப்போம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் நடந்தது. இதில் இரு தரப்பிலும் பலர் உயிரிழந்து விட்டார்கள். தேவர்கள் கவலை அடைந்தார்கள். இந்திரன் தலைமையில் நான்முகனை சந்தித்து போருக்கு தீர்வு காணுமாறு வேண்டினார்கள். நீண்ட சிந்தனைக்கு பிறகு திருமால் இப்பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று எண்ணி பெருமாளிடம் சென்றார்கள். தேவர்களும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலை சந்தித்தார்கள். தேவர்கள் பெருமாளிடம் இரவா நிலையை அடைய வழி கூறும்படி கேட்டார்கள். திருமாலும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை அருந்தினால் இரவா நிலை ஏற்படும் என்று கூறினார். பார்க்கடலை கடைவது ஒன்றும் சுலபமான செயல் இல்லை என்பதை உணர்ந்த தேவர்கள் அதற்கு வழி கூறும்படி திருமாலையே கேட்டார்கள். மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி பாம்பின் தலைப்பகுதியில் அசுரர்களும் வால் பகுதியில் தேவர்களும் நின்று பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் நிச்சயமாக கிடைக்கும் என்று வழி கூறினார். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து கற்பக விருட்சம், காமதேனு முதலானவை தோன்றின. நிறைவில் திருமகளான மகாலட்சுமியும் வெளிப்பட்டாள். முதலில் அவள் திருமாலின் சௌந்தரிய தோற்றத்தை பார்த்தாள். அந்த தோற்றத்திலேயே மனதில் நிறுத்தி இத்தலம் வந்து பெருமாளை அடைய கடும் தவம் புரிந்தாள். மகாலட்சுமி தவம் இருப்பது பெருமாளுக்கு தெரிய வந்தது. உடனே தனது மெய்காப்பாளரான விஸ்வக்சேனரிடம் முகூர்த்த தேதி குறித்து தர சொன்னார். பிறகு மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்தார். 30 முக்கோடி தேவர்கள் சூழ திருமால் இத்தலத்திற்கு வந்து மகாலட்சுமியை கரம் பிடித்தார். தனது பார்க்கடலை விட்டு வெளியே வந்து திருமகளை மனம் முடித்ததால் பெருமாளுக்கு பெரும் புறங்கடல் பெருமாள் என்ற பெயர் வந்தது. மகாலட்சுமி இத்தலத்தில் தவம் செய்ததால் இத்தலத்திற்கு லக்ஷ்மி வனம் என்ற பெயரும் வந்தது. இத்தலத்திலேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. ஒரு தலத்திற்கு வேண்டிய 7 லட்சணங்களுடன் இந்த தலம் அமைய பெற்றதால் இத்தலத்திற்கு சப்த புண்ணிய க்ஷேத்திரம் என்றும் சப்தாமிருத க்ஷேத்திரம் என்றும் பெயர் ஏற்பட்டது. மேலும் மோட்சம் வேண்டுபவர்கள் இத்தலம் வந்து ஓர் இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும். பக்தர்களுக்காக ஆவி போல் வேகமாக வந்து அருள்பாலிப்பார். அதனால் இந்த பெருமாளுக்கு பக்தராவி, அதாவது பத்ராவி என்ற பெயரும் ஏற்பட்டது. இத்தலத்தில் திருமால் திருமகள் திருமணம் நடைபெற்றதால் இந்த நிகழ்வை எப்போதும் காண வேண்டும் என்று தேவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால் தேவர்கள் தேனீக்கள் வடிவம் கொண்டு இங்கு இருக்கிறார்கள். அதற்கேற்ப தாயாரின் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேன் கூடும் இருக்கிறது. இது எவ்வளவு காலமாக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த தேனீக்கள் பக்தர்கள் யாருக்கும் இன்னல்கள் கொடுப்பதில்லை. இது ஒரு அதிசயம். இத்தல பெருமாள் உட்பல விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். ஈசன் 4 உருவம் எடுத்து இத்தலத்தின் 4 திசைகளையும் காத்து வருகிறார். பொதுவாக விஸ்வக்சேனர் 4 கரங்களுடன் அருள்பாலிப்பார். இந்த தலத்தில் இருக்கும் விஸ்வக்சேனர் பெருமாள் சார்பாக மகாலட்சுமியை சந்திக்க சென்றதால் 2 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை நான்முகன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து ஒரு துளி தீர்த்தம் இத்தலத்தில் விழுந்தது. அதுவே தர்ஷன,
அதாவது தரிசன புஷ்கரணி என்ற பெயர் ஆயிற்று. மேலும் இத்தீர்த்தத்தை தரிசனம் செய்தாலே சிறந்த பலனை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு சமயம் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல இடங்களுக்கு சென்றார். அப்போது இந்த புஷ்கரணியை கண்டதும் அவருடைய சாபம் நீங்கியது. இத்தல தாயாரை பெருமாள் இத்தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்ததால் தாயாருக்கு அபிஷேகவல்லி என்ற பெயரும் வந்தது. இத்தலத்தை வருணன், உரோமச முனிவர், 30 முக்கோடி தேவர்கள் தரிசித்திருக்கிறார்கள். 5 அடுக்கு ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது இந்த கோவில். பிரகாரத்தில் ஆழ்வார்கள், அபிஷேகவல்லி தாயார், வசந்த மண்டபம், ஆண்டாள், ஸ்ரீ ஹயக்ரீவர், மணவாள மாமுனிவர் சன்னதிகளும் இருக்கிறது. இங்குள்ள கருடாழ்வார் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலுக்கு எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் தனது 14 பாசுரங்களில் இத்தலத்தில் பாடியிருக்கிறார். இத்தலம் தமிழகத்தில் உள்ள பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்று. இத்தலத்திற்கு திருக்கண்ணமங்கை என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். இவருக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ற ஒரு சீடர் இருந்தார். அவர் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். கோவிலை தூய்மைப்படுத்துவதிலும் பெருமாளுக்கு சேவை செய்வதிலும் தன்னுடைய காலத்தை கழித்து வந்தார். ஒரு நாள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நாய் வடிவம் எடுத்து மூலஸ்தானத்திற்குள் ஓடி ஜோதியாகி பெருமாளுடன் கலந்துவிட்டார். ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். இன்றும் அவரது நட்சத்திரத்தை மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பெயரே இந்த ஊருக்கும் நிலைத்துவிட்டது. இது பத்ம புராணம் 5வது காண்டத்தில் 81 முதல் 87 வரையிலான 7 அத்தியாயங்களில் இத்தலம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இத்தல பெருமாளை வேண்டி வழிபட்டு வந்தால் திருமண தடை விலகும், குழந்தை வரம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நினைத்தது நடைபெறும், பதவி உயர்வும் கிடைக்கும். அதனால் நாமும் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.